அனைவருக்கும் வணக்கம். தீபாவளி சிறப்பு தொகுப்பு. தீபாவளிக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு பரிசு வந்து காத்துட்ருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்றத முதல்ல பார்த்துடலாம். தீபாவளி சட்டமன்ற தேர்தல் 2026 தேர்தலுக்கு முன்னதாக பொங்கல் சிறப்பு தொகுப்பாக ரூ. 5,000 வழங்கலாம் அப்படின்னு சொல்லி தமிழக அரசு இருந்துச்சு. ஸோ இந்த செய்தியும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது சம்மந்தப்பட்ட செய்திகளை நீங்கள் செய்தித்தாள்களில் நியூஸில் எல்லாத்துலேயும் பார்த்துருக்கலாம். ஸோ அதே சமயத்தில் அதுக்கு முன்னாடி இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா தீபாவளிக்கு ஸ்பெஷல் அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது. அதில் முதல் கட்டமாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா இப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். தீபாவளிக்கு மக்களை மகிழ்விக்கும் வகையில் ஒரு ஹாப்பியான நியூஸ் சொல்லணும் அப்படின்றதுக்காக மத்திய அரசு ஒரு முக்கியமான அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஜிஎஸ்டி குறைக்கப்பட்டிருக்கு. நிறைய பொருட்களுக்கான ஜிஎஸ்டி வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்த ஜிஎஸ்டி அளவை விட கம்மி. அதே மாதிரி நிறைய பொருளுக்கு ஜிஎஸ்டியிலேருந்து விலக்கும் அளிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தியும் நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஸோ அதனால் இது தீபாவளிக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சியான செய்தியை விடணும் அப்படின்னு சொல்லி தீபாவளியை டார்கெட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது அதே மாதிரி பொங்கலுக்கும் டார்கெட் பண்ணுவாங்க. இது வந்து மத்திய அரசு பண்ணது. மாநில அரசு பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னாக்கா பொங்கலுக்கு ரூ. 5,000 வழங்கலாம். ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கும் ரூ. 5,000 வழங்கலாம் அப்படின்னு சொல்லி திட்டம் போட்டிருந்தாங்க. அது ஒரே முறை வழங்குவதை காட்டிலும் தீபாவளிக்கு பொங்கலுக்கு அப்படின்னு சொல்லி 2ஆக பிரித்து போட போகிறாங்க அப்படின்ற விஷயத்தை பார்க்கலாம். ஸோ தீபாவளிக்கு 3,000லேருந்து 5,000 வரைக்கும் வழங்கப்படலாம். அதே மாதிரி பொங்கலுக்கு 3,000லேருந்து 5,000 வரை வழங்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதற்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு கூடிய விரைவில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த மகிழ்ச்சியான தகவலை உங்களுக்கு தெரிவிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் என்னங்க சொல்கிறீங்க, இத்தனை வருஷம் இப்போ கிட்டத்தட்ட 3-4 வருஷமாக கொடுக்கவே இல்லை, இந்த ஆட்சி வந்ததுலேருந்து எப்படி இப்போ தருவாங்க அப்படின்லாம் நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக தருவாங்க. தேர்தல் 2026 தேர்தல் முன்னிட்டு இந்த மாதிரியான ஜாக்பாட் ஆஃபர்ஸ் எல்லாமே வரும். இது எல்லாருமே பயன்படுத்திக்கோங்க. தேர்தலில் வாக்கு செலுத்துவதும் செலுத்தாததும் அதெல்லாம் உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். அதில் நம்ம யாரும் தலையிட முடியாது. ஆனால் இந்த மாதிரி ஆஃபர்ஸ் எல்லாம் வருது. அதை வந்து உதாசீனப்படுத்தாமல் வேறு எந்த ஒரு ரீசன்னாலையும் அதை தவிர்த்திட வேண்டாம். அது வந்து மக்கள் பணம், உங்களுடைய வரி பணத்திலேருந்து கொடுக்கக்கூடியது. ஸோ அதனால் எல்லோரும் பயன்படுத்திக்கோங்க அப்படின்றத சொல்லி இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். நன்றி.